இதோ பாருங்கள் பிரசாதம் ரெடியாகிடுது. இது வந்து உளுந்து வடை ஆஞ்சநேயருக்கு தட்டியிருக்கேன். இது வந்து நீர்மோர் பானகம் பாருங்கோ, கரைஞ்சித்து பாருங்க. வெல்லம் பூரா வெல்லம் நான் வந்து தூள் வெல்லமாக போட்டேன், துருவி, அதனால் வந்து கரைஞ்சிருக்கு. கட்டியாக இருந்தால் இதாகிருக்கும். இது வந்து கோசம்பரி. இது வந்து தயிர் சாதம். இதுவும் வந்து ஆஞ்சநேயருக்கு விசேஷம். தயிர் சாதம் பாருங்கோ. யாராவது இப்போ என்னுடைய சேனல் புதுசாக பார்க்குறேன் இல்லை அப்படிங்கிற வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா ஆல் ஆப்ஷன் பெல் காட்டும். ஆல் ஆப்ஷன் பெல் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தேன்னா உடனே சப்ஸ்கிரைப் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரசாதம் பண்ண பார்க்குறேன். வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி ரவீந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி ஸ்ரீராம நவமி, அதுக்கு நாம் வந்து பிரசாதம் பார்க்கலாம். இப்போ பானகத்துக்கு வந்து நான் வந்து இதில் 1 கப் வெல்லம் எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம 3 கப் தண்ணி விட்டால் போகிறோம். ஏன்னா எனக்கு வெல்லம் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் இருக்கும், அதனால் நான் 3 விட்டுக்கிறேன். உங்களுக்கு நல்லா வெல்லம் பாகாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறா வந்து நீங்கள் வந்து 4 கூட விட்டுக்கலாம். அது நம்முடைய ஸ்வீட் பொறுத்து. இதுக்கு 3 கப் விட்டுக்கலாம். இதில் ஒரு புளிக்காத தயிர் எடுத்துகிட்டு இருக்கேன். நேற்றா ராத்திரி புறக்குத்தி எடுத்துகிட்டு இருக்கேன் தயிர். இதுக்கு வந்து 4 கப் தண்ணி விட்டுக்கலாம். நீர்மோருக்கு இந்த கப்பால் 4 கப் விட்டுக்கலாம். இதுக்கு 3 கப் விட்டுக்கலாம். இதுக்கு கோசம்பரி அப்படின்னு சொல்லுவா, இல்லை வடப்பருப்புங்கிற, நாங்களாம் கோசம்பரி தான் சொல்லுவோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன கப்பால் வந்து 1 கப் ஊற வச்சுட்டுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா அதுக்கு போட்டுக்கலாம். கோசம்பரிக்கு பச்சை மிளகா கடுகு மட்டும் தாளிச்சு கொட்டினா போகும். எலுமிச்சம்பழம் 1 எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு 1/2 மூடி புழிஞ்சுக்கலாம். கோசம்பரிக்கு 1/2 மூடி புழிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து இதுக்கு 1/2 மூடி புழிஞ்சுக்கலாம். பானகத்துக்கு 1/2 மூடி புழிஞ்சுக்கலாம். தயிர் சாதம் நேவேத்தியம் வந்து ஆஞ்சநேயருக்கு ரொம்ப தயிர் சாதம் விசேஷம். ஆஞ்சநேயர் எங்கே ராமர் இருந்தாலும் அதுக்கு ஆஞ்சநேயர் கண்டிப்பாக இருப்பார். அதனால் வந்து தயிர் சாதம் ரொம்ப விசேஷம். அதில் வைக்கணும். பச்சரி சாதம் கொஞ்சம் வச்சுட்டு காட்டுறேன். இது வந்து ஒரே 1 டம்ளர் வந்து நான் வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். இது உளுத்தம்பருப்பு, அவருக்கு உளுந்து வடை தான் ரொம்ப விசேஷம் ஆஞ்சநேயருக்கு. அதனால் உளுத்தம்பருப்பு ஊற வச்சுட்டுருக்கேன். இதுக்கு வந்து மிளகாலாம் போடக்கூடாது. ஏன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து காரமே ஆகாது நேவேத்தியம் சாமி கடவுளுக்கு. அதுக்கு மிளகு மட்டும்தான் நம்ம போட்டு அரைச்சி இதை வடையை தட்டி காட்டுறேன். தயிர் சாதம் வடையை காட்டுறேன். இப்போ வந்து பானகத்துக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த கப்பால் வந்து எதில் நம்ம வெல்லம் எடுத்துட்டோமோ அந்த கப்பால் 3 கப் வெல்லம் தண்ணி விட்டுக்கலாம். போதும். இதுக்கு ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சுக்கு பொடி இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஆனால் சுக்கு வாசனையாக இருக்கணும். இது எதனால் நமக்கு இது இப்படி பானக நீர்மோர் பண்ணுறா அப்படின்னா, நமக்கு கிளைமேட் மாறுறதுனால வந்து நம்ம வந்து குளிர்காலத்துலேயே இருந்தோம். இப்போ திடீர்னு வந்து நம்ம வந்து வெயிலுக்கு மாறுறோம். அப்போ நமக்கு வந்து அந்த சீதோஷ நிலைக்கு வந்து நமக்கு சரி பண்ணுறதுக்கு உடம்பு வந்து நமக்கு அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்து இந்த மாதிரி பானக நீர்மோர் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதமாக நாம் தினம் குடினா குடிப்போமா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரசாதம் சொல்லி இந்த மாதிரி பண்ணுறா. இதில் ஒரு 1/2 மூடி புழிஞ்சுக்கிறேன் எலுமிச்சம்பழத்தை பானகத்துக்கு. நீர்மோருக்கு வந்து பச்சை மிளகா இது நான் அப்படியே போடலை. போட்டால் எல்லோரும் வாயில் அகப்படுவோம், எல்லோரும் எடுத்து தெரியவா. அப்புறம் நாம் வந்து அது எச்சல் இங்கே போடாதே அங்கே போடாமல் கருவேப்பிலையும் பச்சை மிளகா எடுத்து தெரியவா. அதனால் வந்து அப்புறம் நீ ஏன் போட்டு நம்மளையே வத்திட்டுவா. அதனால் வந்து நம்ம வந்து அதுக்கு நாம் அரைச்சி போட்டுருவேன். நான் ஒரு பச்சை மிளகா எங்கே தட்டு வச்சுக்கலாம்.
இது பானகம். இது நல்லா கரைஞ்சிரும். நம்ம இது தயிர் சாதத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு நாம் இது பண்ணுறதுக்குள்ள இது கரைஞ்சிரும் பானகம். இதை ஓரமாக வச்சுட்டுருவோம். இப்போ இந்த கோசம்பரிக்கு நான் இது மாங்காய் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். ஒரு மாங்காயை கிளிமூக்கு மாங்காயில் ஒரு கால்வாசி எடுத்து நறுக்கின்னு இருக்கேன். இதே போரும். அதுமாதிரி ஒரு அரை வெள்ளரிக்காய் எடுத்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன். ஒரு சிலர் கேரட்லாம் போடுறா, அதெல்லாம் நான் போடலை. கேரட்டுக்கு நான் போடலை. ஆனால் நாங்கள் மாங்காய் வெள்ளரிக்காய் தான் போடுவா. அதனால் நான் மாங்காய் வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன். இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுன்ட்டு நம்ம எலுமிச்சை பழத்தை புழிஞ்சுக்கலாம். நம்ம தாளிச்சு கொட்டலாம். ஒரே ஒரு மிளகா கடுகு தாளிச்சு கொட்டினா போதும் கோசம்பரிக்கு. இந்து உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுருவோம். நாம் தயிர் சாதத்தை தாளித்து கொட்டும் போதே இதுக்கும் தாளித்து கொட்டிக்கலாம். அது வரைக்கும் இது நல்லா ஊறின்னு இருக்கட்டும். ஏற்கனவே ஊற வச்சாச்சு, 1 மணி நேரம் ஊற போட்டாச்சு பயத்தம்பருப்பு. நீங்கள் கேரட்லாம் போட்டுக்கோங்க. நீங்கள் கேரட் போட்டுக்கோங்க. காய்கறி சாப்பிட மாட்டா அப்படின்னா பசங்க நீங்கள் அப்போ இதில் கேரட்லாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எலுமிச்சை பழம் புழிஞ்சுக்கலாம் அரை மூடிய. அதுக்குள்ளே நீர் மோருக்கு நான் அரைச்சின்னு வரேன். கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு ஏதாவது ஒரே ஒரு பச்சை மிளகா அப்புறம் இந்த கருவேப்பிலையை அரைச்சி நம்ம அப்படியே வடிகட்டிடலாம். இல்லாட்டி பச்சையாக விழும், அப்புறம் வாயில் அகப்படும். எல்லாரும் என்ன இப்படி போட்டிருக்கேன்னு திட்டுவா. அதனால் நம்ம அதை நம்ம அரைச்சி போட்டோம்னா இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம் நீர் மோருக்கு. நீர் மோருக்கு இதை போய் அரைச்சி வந்துடுறேன். இதை வடிகட்டிக்கலாம். இதுக்கு நம்ம தயிர் சாதம் தாளித்து கொட்டும் போது இதுக்கும் தாளித்து கொட்டிக்கலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நான் போய் அரைச்சி வந்துடுறேன் தயிர் சாதத்துக்கு. இதோ பாருங்கள், அரைச்சின்னு வந்தாச்சு. இதை இதில் அப்படியே வடிகட்டிக்கலாம். அதில் எசன்ஸ் இறங்கினா மட்டும் போதும். இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, எசன்ஸு. ஏன்னாட்டி அவன் நம்மளையே கேள்வி கேட்பான். நம்ம எடுத்து எரியாத எச்சல் இங்கே போடாதேன்னா அப்புறம் நீ ஏன் போட்டேன்பா நம்மளை. ஆனால் நாம் அதுக்கு நாமளே என்ன பண்ணணும், நல்லா அரைச்சி போட்டோம்னா அது எசன்ஸ் மட்டும் வாசனை இருக்கும். இஞ்சி வாசனை, பச்சை மிளகா காரம், கருவேப்பிலை வாசனை இருக்கும். இது 1 கப் விட்டுண்டாச்சு. இந்த பாருங்கள், நல்லா இப்படி எடுத்துகிட்டேலாம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிட்டேலாம் இந்த எசன்ஸ் பூரா இறங்கிடும். ஏற்கனவே அரைச்சிட்டோம், வாசனை கும்முன்னு அடிக்கிறது மிக்ஸி திறந்தோடனே. இதுக்கு 4 கப் விட்டுக்கலாம். 1 கப் விட்டுண்டாச்சு. இது அவ்வளோதான், குப்பையில் போட்டுடலாம். எல்லாம் எடுத்தாச்சு பாருங்கள் ஃபுல்லாக. நல்லா தயிர் சிரிப்பிக்கலாம், இல்லாட்டி திப்பி திப்பியாக தெரியும்.
உப்பும் அதுலேயே போட்டு அரைச்சின்ட்டேன். கல்லுப்பு போட்டு அரைச்சின்ட்டேன் அதுலேயே. இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலையோடையே 2 கப்பு விட்டுண்டாச்சு. இது 3வது கப்பு. இது 4 கப். ஒரு ரொம்ப நீர் காயிடப்புறம் நீர் போகிற நீர்க்க தான் இருக்கணும். இப்போ நம்ம வடைக்கு அரைச்சின்ட்டு கோசமல்லிக்கு தாளிச்சு கொட்டிடலாம். தயிர் சாத்துக்கு வச்சிடுறேன் குக்கரில். வடைக்கு அரைச்சி வந்துட்டு காட்டுறேன் நெய்வேத்தியம். நான் இது நல்லா கூட அரிசியை பச்சரிசி இது நெய்வேத்தியத்துக்கு. அதனால் இது நல்லா அரிசியை களைஞ்சிட்டு வந்திருக்கேன். 3 களைஞ்சிட்டு வந்திருக்கேன். இதுக்கு ஒரே 1 கப் பால் விட்டுடலாம். அப்புறம் மீதி சாதம் கலக்கும்போது பாலும் தயிருமா விட்டுக்கலாம். இப்போதைக்கு இதில் விட்டுடலாம். மீதி 4 கப்பு விடணும். இதுக்கு மீதி 3 கப் தண்ணி விட்டுக்கலாம். ஜலம் நல்லா ஒரு 4-5 விசில் விட்டேன்னா நல்லா குழஞ்ச மாதிரி சாதம் வெந்துன்றோம். ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். இது சாதம் ஆகட்டும். அதுக்குள்ளே நான் போய் வடைக்கு அரைச்சி வந்துடுறேன். மிளகு உப்பு மட்டும் போட்டு, உப்பு கூட அப்புறம் நம்ம போட்டுக்கலாம் அரைச்சாட்டு. மிளகு போட்டு அரைச்சி வந்துடலாம். காரத்துக்கு மிளகாலாம் போடக்கூடாது. ஆஞ்சநேயரோட அவள் வெறும் உளுந்து கருப்பு உளுந்த மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணி அதில் அவள் தட்டுவா. நல்லா மொறுன்னு கெட்டியாக இருக்கும். அது மாதிரி தட்டுவா. நாம் அப்படி தட்டல. நாம் சாதாரணமாக உளுந்தோட நெய்வேத்தியம்தான். மாலை முறை அப்படி தட்டலாம். நெய்வேத்தியம் தான் பண்ண போகிறேன் ஆஞ்சநேயருக்கு. அதனால் நான் அப்படி தட்டல. வடையாக தட்டி நம்ம நெய்வேத்தியம் பண்ண போகிறோம். அதை அரைச்சி வந்துட்டு காட்டுறேன். இதுக்கு உப்பு போட்டு கலந்துக்கலாம். இதுக்கெல்லாம் தாளிச்சு கொட்டிடலாம். கோசம்பரிக்கும் இதுக்கும் தாளிச்சு கொட்டின்றுவோம். போருக்கு வெறும் கடுகு மட்டும் போட்டுட்டா போகிறோம். நீர் போருக்கு நம்ம எல்லாம் அரைச்சி விட்டுண்டாச்சு. இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம். இதுக்கு வெறும் கடுகு மட்டும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டா போகிறோம். தயிர் சாத்துக்கும் வேக வச்சு எடுத்துட்டேன் சாதம். இதை பாருங்கள், நல்லா ரொம்ப விரையாகவும் இல்லை, ரொம்ப குழசாவும் இல்லை. இதுக்கு 1 டம்ளர் ஏற்கனவே 1 கப் பால் விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் பால் விட்டுடலாம். காய்ச்சி ஆறின பால். இந்த மோரிங்க வச்சுட்டு இது கொட்டிடும். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தயிர் விட்டுக்கலாம். நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம். கொஞ்சம் லேட்டாகும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மெதுவாகவே தயிர் கம்மியாக விட்டுக்கோங்க. ஏன்னா வெயிலுக்கு அதுக்கும் புளிப்பு வேற ஏறிடும். நாலு ஸ்பூன் விட்டுருக்கேன். உப்பு போட்டுக்கலாம். தயிர் சாத்துக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். கடுகு வெடிக்க லேட்டாக இருக்குது. அணைஞ்சு போச்சு. இதை நல்லா கலந்து விட்டுடுவோம். மாதுளம்பழம் இருந்தாலும் போட்டுக்கோங்க. என்கிட்ட இன்னைக்கு இல்லை மாதுளம்பழம், இல்லாட்டி இருக்கும், இன்னைக்கு இல்லை. இப்படி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணார்னு வச்சுக்கோங்க. அப்புறம் தண்ணி ஓடும். தட்டில் சாதம் போட்டோன்னே அப்படியே ஓடும். இது பாருங்க, இது கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு ஆறுக்கு எடுத்து ஒரு கைப்பிடி வச்சுட்டுருக்கேன் நறுக்கி. தழை நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு இஞ்சி பச்சை மிளகா
கடுகு பெருங்காயம் தாளித்து கொட்டினா போதும் தயிர் சாதம். அதுக்கப்புறம் இதுக்கு உப்பு போட்டுக்கலாம், தேவையான உப்பு போட்டுக்கலாம். வடைக்கு வெறும் மிளகு தான் போட்டு அரைச்சிட்டு இருக்கேன், ஏன்னா ஆஞ்சநேயர் வடை நெய்வேத்தியத்துக்கு, அதனால் வந்து வெறும் மிளகு தான் போட்டுருக்கேன். உப்பு போட்டுடலாம். ஒரு 11 வடை நெய்வேத்தியத்துக்கு பண்ணால் போதும். இந்த மோரில் விட்டுடலாம். இதுக்கு கோசம்பருத்தி தாளித்து கொட்டிக்கலாம். அதுக்கு எல்லாம் போட்டுண்டாச்சு, கோசம்பருத்தி எல்லாம் போட்டுண்டாச்சு. அதனால் வந்து வெறும் கடுகு பச்சை மிளகா மட்டும் தாளித்து கொட்டினா போதும். எலுமிச்சம்பழம் புழிஞ்சு மாங்காய் உப்பு வெள்ளரிக்காய் எல்லாம் போட்டுட்டேன். இந்த வெறும் கடுகு பச்சை மிளகா. நீங்கள் விருப்பப்பட்டால் கேரட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிச்சுக்கலாம் தயிர் சாதத்துக்கு. ஏன்னா பச்சை மிளகா நீங்கள் பச்சையாக போட்டீங்கன்னா வாயில் அகப்பட்டால் காரம் அடிக்கும், கடிச்சிட்டானா திட்டுவா நம்மளை, வாயில் அகப்பட்டோடனே திட்டு வாங்குவோம். அதனால் இது கொஞ்சம் எண்ணெயில் பொரிச்சுட்டேன்னா காரம் கொஞ்சம் குறையும். அதனால தான் எண்ணெயில் பொரிச்சு தான் போடுவான் எங்கள் அம்மா. இதுக்கு கடுகு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை அவ்வளோதான். பெருங்காயம் தயிர் சாதத்துக்கு. ஒரே அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறேன். இதுக்கு பால் தயிர் எல்லாம் ஏற்கனவே ஒரு கப்பு பால் விட்டுன்ட்டேன். எவ்வளோ அரிசி எடுத்தனோ அதில் ஒரு கப்பு பால் விட்டுன்ட்டேன். திருப்பியும் ஒரு கப் பால் விட்டுன்ட்டேன். காய்ச்சி ஆயிரம் பால் தயிர் சாதம். இப்போ வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் வச்சு பண்ணால் நெய்வேத்தியம் ரெடி. ஒரு 11 வடை தட்டி நெய்வேத்தியம் பண்ணால் போகிறோம். இதில் எண்ணெய் வச்சுக்கலாம், எண்ணெய் காயட்டும். மோரில் வந்து ஒரு அரை ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கிறேன். இது அப்பயே மறந்துட்டேன். ஒரே ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். ரொம்ப போட்டுட்டா ஒரு பெருங்காயம் இது இஞ்சி வாசனை இப்போ இதாகிடும். இஞ்சி இருக்குது, பச்சை மிளகா இருக்குது, பெருங்காயம் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுருக்கேன். இது நம்ம இன்றைக்கி தான் குடிக்கணும்ல, இது வெயிலுக்கு நம்ம இதை கலந்து வச்சுட்டு அவெல்லாம் வெளியில் போயிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க. வெயிலில் இதை கொடுத்தா நல்லா ஆனந்தமாக இருக்கும். இந்த வெயில் பயங்கரமாக இருக்குது பங்குனியே. பெருங்காயம் போட்டுட்டாச்சு. இது வடையை தட்டிட்டு நெய்வேத்தியம் காட்டுறேன். இந்த வடையை வந்து நீங்கள் இப்படி இந்த விஸ்கு வச்சு இப்படி நீங்கள் இப்படி நல்லா அப்படியே இது டைட்டாக இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஸ்மூத் ஆகிடும் வடை. வடை மாவு நல்லா இப்படி அடிக்கணும்.
இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையாலையும் கலக்கலாம், கையால் முடியாதவோ அப்படி விஸ்குலையும் இது பண்ணிக்கலாம். ஸ்ட்ரென்த்து எவ்வளோ முடியுமோ பாருங்கள். அப்பயே கல் மாதிரி இது கொஞ்சம் ஸ்மூத் கொடுக்குறது பாருங்க. இப்படி பண்ணுறேன்னா வடை வந்து நல்லா வெண்ணெயை பிடிக்காது. நம்ம ஆறி நாட்டு சாப்பிட்டாட்டும் வடை வெண்ணெயை பிடிக்காது. எண்ணெய் காயட்டும் காட்டுறேன். எண்ணெய் காஞ்சிடுத்து. இப்படி தண்ணியை தொட்டுண்டு இதான் அப்படி இந்த ஓரத்தில் எடுத்தேன்னா அது வந்துடும் வடை மாவு. இப்படி எடுத்துக்கலாம், ஓரத்தில் எடுத்துக்கலாம். இப்படி இது பண்ணி இது பாருங்க, இப்படின்னா ஓட்டை விழுந்துடும். ஏன் சரியா வரல? உடனே திருப்ப வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் கீழே வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பிக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சா திருப்பணும், உடனே திருப்பக்கூடாது. இது வந்து நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா எதுவுமே போடாதனால, இஞ்சி எதுவுமே போடாத இந்த கலர் வந்து வடை வந்து இப்படி தான் இருக்கும் வடை. ஏன்னா வந்து மிளகு உப்பு மட்டும்தான் போட்டிருக்கோம், வேறு எதுவும் போடலை. அதனால் வந்து இப்படி தான் இருக்கும் வடை, கலர் வடை. உங்களுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி நம்ம இதெல்லாம் போடும்போது கொத்தமல்லி, கருவேப்பிலாம் கொஞ்சம் கலர் இதாக இருக்கும். இது வெறும் உளுந்தும் இதுவும் தான் இருக்குது. இந்த மாதிரி தட்டிட்டு காட்டுறேன் வடையை. இதை கொஞ்சம் நல்லா வேகட்டும், திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும்.